जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்குது? அதாவது செல்வம் சேரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறக்க இருக்கும் பிரபவ ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை தேவை. எப்போதுமே உடல் நலத்தில் ஃபுட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். திருமண யோகம் மிகவும் யோகமாக இருக்கும். திருமண யோகம், 2வது திருமணம், முதல் திருமணம், திருமண யோகம்ங்கிறது இருக்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல செய்திகள் ஒரு திருமண யோகத்துக்கான ஏதாவது குடும்ப ஜாதகம் வர்றது போகிறது பேசுகிறது அது மாதிரி ஏதாவது நடக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்களுடன் நல்ல உறவு மேம்படும். சில பேருக்கு உறவினர்களாக வராங்க, அவங்கக்கிட்ட பேசி நிறைய நல்ல விஷயங்கள், கருத்து பரிமாறிக்கிறது, பேசுகிறது. ஸோ இங்கே இருக்குது, இதை பார்க்கலாம், இங்கே இருக்குது, இதை செய்யலாம், பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு லாபகரமான ஆண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நிறைய நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் இப்போ நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக தான் இருக்கும். வேலைன்னு எடுத்துட்டால் சில விஷயங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி போகணுமோ சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். கழுத்து, தோல் வலி அதே போல் பார்த்திங்கன்னா கவனிக்கவும். கழுத்து சம்மந்தப்பட்டது, தோல் வலி, தோள்பட்ட வலி இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். பேக் பெயின் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் கல்லீரல் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. எதுவும் மேஜர் ஆப்ரேஷன்ஸுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு, சில விஷயங்கள், சொத்து தகராறுகள் சாதகமான திசையில் திரும்பும். வழக்கறிஞர்களை அவங்கள நம்பி சில விஷயங்கள்லாம் இறங்கி சில எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள். சில விஷயங்கள் சாதகமாக முடித்து கொடுப்பார்கள். பண வரவு அப்படின்ற எடுத்துக்கும்போது சேமிப்பு அதிகரிக்கும். தங்க நகை அல்லது வீடு நிலம் வாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன தான் தங்கம் விலை ஏறினாலும் தங்கம் வாங்காமலாம் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி தான் ஆகணும்.
ஒரு கல்யாணமோ ஒரு சுபகாரியமோ ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி தான் ஆகணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு நல்ல நேரம், நல்ல யோகங்கள் வரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தீபம் போட்டிங்கன்னா சிறப்பான ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்கும். எப்போவுமே மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது 6ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6, 15 எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். புதன்கிழமை அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பச்சை நிறம் இல்லை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வைரம் அல்லது ஒயிட் சம்மந்தப்பட்ட ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறது சிறப்பு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு எவ்வளவு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ஜாதகப்படி நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. எந்த சூழ்நிலையிலும் சண்டை இல்லாமல் கூடியமான வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. எனக்கு சண்டை வேண்டாம், சச்சரவு இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும்னு கூடியமான வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளில் கணவன் மனைவி மிகுந்த கவனம் தேவை. மாணவ மாணவிகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் வரும். படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் சில தடங்கல்கள் வரும். படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஐயோ என்னடா இது நமக்கு சில விஷயங்கள் வரலைங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கடன் வாங்கிறதுக்கு பயப்படணும். ஐயோ வாங்கணுமா, கடன் எப்படிடா வாங்குறது, கடன் வாங்கிறதுனால யோசித்து வாங்கணும், பயப்படணும். ஏன்னா வாங்கிடுவேன், நாளைக்கு பின்ன அதை அடைக்கணும், நாளைக்கு பின்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அப்போ தான் உனக்கு தெரிய வரும், ஆகா நம்ம இதை அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, இதை நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. நிலப்புல விஷயங்களும் அப்படி தான். அவசரப்பட்டு நிலத்தெல்லாம் விற்றுறாதீங்க. அவசரப்பட்டு நிலத்தை விற்கிறது, அவசரப்பட்டு பாதி வீடை கட்டிட்டு பாதி வீட்டில் விற்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணாதீங்க. இந்த தமிழ் புது வருஷம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டாக தான் அமையும். அப்படி வரும்போது ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பான ஒரு விஷயம். சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சகோதர சகோதரி ஒற்றுமை, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சிறப்பாக வரும். அப்போ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அகலக்கால் வைக்காமல் கரெக்டான சூழ்நிலையில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது தான் பெரிய அளவில் கெட்ட பேர் வரும். நீங்கள் கெட்ட பேர் சம்பாதிக்காத அளவுக்கு நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.